ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற சிவிக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் தான் இந்திய அரசியலமைப்பு. அரசியலமைப்பு கொள்கை வந்து ஃபஸ்ட்டு யூஎஸில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்குறதுக்காக 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து உறுப்பினர்கள் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, மாகாண பிரதிநிதியிலேருந்து 292 பேர், சுதேச அரசுலேருந்து 93 பேர், பலுச்சிஸ்தான் உறுப்பினர் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேர், மொத்தமாக 389 பேர் வந்து செலக்ட் பண்ணோம். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து டிசம்பர் 9, 1946 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்து தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நிரந்தர தலைவர் செகண்ட் கூட்டம் நடக்கும்போது வந்து அவர் வந்து இறந்துருவார். ஸோ அதனால் வந்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் கூட்டத்திலேருந்து இவர் தான் வந்து தலைவராக இருப்பார். துணைத் தலைவராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா ஹெச்சி முகர்ஜி, அதுக்கப்புறம் விடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து எத்தனை அமர்வு வந்து நடந்தது அப்படின்னா 11 அமர்வு, 166 நாட்கள், 2473. இது வந்து கூட்டங்கள் இல்லை, திருத்தங்கள். 2473 திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அரசியலமைப்பு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மொத்தமாக எழுதி முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 2 வருஷம் 11 மாதம், அது இல்லாமல் வந்து 17 நாட்கள். 2 வருஷம் 11 மாதம் 17 நாள். இது வந்து ஒரு சமயம் 18 நாளுன்னு கூட போட்டிருப்பாங்க. ஆப்ஷனில் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எழுதி முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 64 லட்சம் வந்து செலவாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் இருந்தார். அதுக்கப்புறமா இவரை தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ பாகங்கள் இருக்குன்னா 24, சரத்துகள் வந்து 465, அட்டவணை வந்து 12. ஆனால் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதி முடிக்கும் போது 22 பாகம், 395 சரத்துகள், அதுக்கப்புறம் 8 அட்டவணை தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆட் பண்ணதெல்லாம் இது எல்லாமே. ஓகேவா? 1949 நவம்பர் 26 வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து எழுதி முடிக்கப்பட்டு அது வந்து எல்லாத்தாலையும் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது. அந்த டேவை தான் வந்து லா டே, அதாவது சட்ட தினம் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். 1956 ஜனவரி 26 வந்து இந்த அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது. இதை வந்து குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரஜைடா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இத்தாலி பாணியில் வந்து அவர் கைப்பட வந்து எழுதினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னா, உலகில் உள்ள எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு வந்து எதுனா இந்திய அரசியலமைப்பு தான். மற்ற கண்ட்ரியில் விட இதுதான் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பல நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கம்பைன் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து போத் நெகிழும் அண்ட் நெகிழா தன்மை உடையது, கூட்டாட்சி முறை உடையது. மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு 2 இருக்குது. நாடாளுமன்ற முறை உடையது. அதுக்கப்புறம் வந்து சமயச்சார்பற்றது, சுதந்திர நீதித்துறை, ஒற்றை குடியுரிமை உடையது. 18 வயது வந்த எல்லோரும் வந்து வாக்களிக்கிறதுக்கான உரிமை பெற்றவர்கள். அதுக்கப்புறம் சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினருக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வந்து இந்த அரசியலமைப்பில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா முகவுரை தான் இருக்குது. இந்த முகவுரை வந்து ஒரே ஒரு டைம் வந்து திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அரசியலமைப்பின் முன்னுரை இல்லைனா சுருக்கம், சாராம்சத்தை கொண்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1947 ஜனவரி 22 ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானம் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது. அவர் எப்போ வந்து கொண்டு வந்தார்னா 1946 டிசம்பர் 13 கொண்டு வந்துப்பார். ஆனால் அக்செப்ட் பண்ணது வந்து 1947 டிசம்பர் 22 அக்செப்ட் பண்ணியிருப்போம். 1976 42வது சட்டத்திருத்தம் மூலமாக சமதர்ம சமயச்சார்பின்மை ஒருமைப்பாடுங்கிற வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து
இதில் வந்து முகவுரை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சமூக பொருளாதார அரசியல் நீதி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் 1789 நடந்த ஃப்ரெஞ்சு புரட்சியில் வந்து முக்கியமான முழக்கமாக கருதப்பட்டது வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ இதை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து முகவுரை வந்து எழுதியிருப்பாங்க. இதுக்கு வந்து இந்த 3 வேர்ட்ஸுக்கும் வந்து முகவுரையில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பகுதி 2 வந்து என்னென்னா, பகுதி 1 வந்து அந்த பகுதிகள் இந்தியாவோட பகுதி வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. பகுதி 2 தான் வந்து குடியுரிமை. அதில் வந்து சரத்து வந்து 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். இது வந்து 8 முறை வந்து திருத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு புக்கில் இருக்குது. ஆனால் வந்து 9வது முறை வந்து திருத்தியிருக்கோம். ஸோ புக்கில் இருக்கிறதே வந்து பார்த்துக்கலாம், 8னே பார்த்துக்கலாம். சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறதான் மீனிங்கு. ஸோ பாகம் 2 சரத்து 5 to 11 அது ஞாபகம் வச்சுக்கணும். குடியுரிமை சட்டம் வந்து எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1955 வந்து இயற்றப்பட்டது. முதல்ல வந்து குடியுரிமை சட்டம் வந்து காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2003 தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக வந்து உரிமை வந்து நீக்கப்பட்டு திருத்தப்பட்டிருக்கும். ஸோ குடியுரிமை சட்டம் வந்து 2 வழிகளில் வந்து 2 மெயின் பார்ட் வந்து இருக்குது. அதாவது இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை அப்படின்னு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து குடியுரிமை வந்து பெறுவதற்கு வந்து 5 வழிகளும், அதை வந்து இழக்கிறதுக்கு வந்து 3 வழிகளும் இருக்குது. ஸோ குடியுரிமை பெறுவதற்கான என்னென்ன வழிகள்னு பார்க்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருப்பது வந்து 8th யூனிட்டில் இருக்க குடியுரிமையை சேர்த்து வச்சு எழுதியிருப்பேன். ஆனால் இப்போதைக்கு 10th இருக்கிறத மட்டும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிறப்பின் மூலம் 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருமே வந்து இந்திய குடிமகனாக வந்து கருதப்படுவர். அடுத்து வம்சாவளி மூலம் அப்படின்னா 1950 ஜனவரி 26 அப்புறம் வந்து அன்னைக்கோ அதுக்கப்புறமோ வந்து பிறக்கிற ஒரு குழந்தையோட தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் அவங்க வந்து வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமையை பெற்றுக்கலாம். பதிவின் மூலம் பெறுறதுன்னா இந்திய குடியுரிமை வந்து பெறுறதுக்கு வந்து எனக்கு வந்து அங்கீகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை வந்து காமிச்சு வந்து பெற்றுக்கலாம். அதுக்கப்புறமா இயல்பு உரிமை அப்படின்னா வந்து என்னென்னா வெளிநாட்டில் பிறந்த ஒருத்தர் ஒரு ஃபாரினர் வந்து எனக்கு வந்து இந்தியாவில் வசிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய குடியுரிமையை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பிரதேச இணைவின் மூலம் குடியுரிமை அப்படின்னா நம்ம இந்திய நாட்டோட வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஜாயின்ட் ஆகிறப்போ அங்கே இருக்கிற பீப்புளும் வந்து இந்திய குடியுரிமையை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பெற்றுக்குவாங்க. 1962 வந்து பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணப்போ நம்ம வந்து இந்திய குடியுரிமை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து குடியுரிமை இழக்கிறதுக்கு வந்து என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னா தாமாக முன் வந்து இழக்கலாம். எனக்கு வந்து இந்திய குடியுரிமை வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து தானாகவே வந்து முன் வந்து அதை வந்து இழக்கலாம். இன்னொன்று வந்து வேறு ஒரு நாட்டோட குடியுரிமையை வந்து நம்ம பெற்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்திய குடியுரிமை வந்து ரத்து செய்யப்படும். அதுக்கப்புறம் 3rd வழி வந்து என்னென்னா அதாவது நம்ம வந்து இயல்புரிமை மூலமாக ஒரு ஃபாரினர் வந்து இந்திய உரிமை வந்து வேணும்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்காங்க. விண்ணப்பித்து 2 வருஷத்தில் வந்து சிறை தண்டனை, மோசடி அந்த மாதிரி வந்து நாட்டுக்கு புறம்பாக ஏதாவது பண்ணுறது, வணிகம் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது செயலில் வந்து ஈடுபட்டால் அந்த குடியுரிமையை வந்து இழந்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடிப்படை உரிமை. இது வந்து பகுதி 3ல் இருக்குது. சரத்து 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 7 உரிமைகள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு உரிமையை வந்து கேன்சல் பண்ணி பின்னாடி வந்து சொல்கிறேன். அது வந்து ஒரு சொத்துரிமை வந்து கேன்சல் பண்ணி அடிப்படை உரிமையிலேருந்து சாதாரண சட்ட உரிமையாக வந்து வச்சுருவாங்க. இப்போ வந்து 6 உரிமைகள் தான் இருக்குது. இந்த அடிப்படை உரிமையை வந்து இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து 6 இருக்குதுன்னு பார்த்தோமா. ஃபஸ்ட்டு என்னென்னா சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையில் வந்து பிரிவு 14 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அதுக்கப்புறம் 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். 17 தீண்டாமை ஒழித்தல். 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர பிற பட்டங்களை நீக்குதல். செகண்ட் உரிமை வந்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
பேச்சுரிமை அதாவது அது வந்து பிரிவு வந்து 19 to 22 வரைக்கும் இருக்கும். சமத்துவ உரிமை வந்து 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கும். சுதந்திர உரிமை 19லேருந்து 22 வரைக்கும் இருக்கும். ஸோ 19 வந்து பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, அதுக்கப்புறமா வந்து தொழில் செய்யும் உரிமை, இதெல்லாமே 19ல் வந்து அடங்கும். 20 வந்து என்னன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனையிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான உரிமை. 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. 21A வந்து என்னன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது வந்து 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 22 வந்து சில வழக்குகளில் கைது மற்றும் தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதில் வந்து என்னென்னா 23 24 இருக்கும். 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். 24 வந்து தொழிற்சாலைகள், ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்து வந்து சமயச்சார்பு உரிமை. இது வந்து 25 to 28 வரைக்கும் இருக்கும். 25 வந்து எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்ற பரப்ப உரிமை. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்க உரிமை. 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு உரிமை. நெக்ஸ்ட்டு கல்வி கலாச்சார உரிமை. இது வந்து என்னென்னா 29 30. 29 வந்து சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. 30 வந்து என்னென்னா அந்த சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதுக்கப்புறமா 32 வந்து தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். இதுதான் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 31 வந்து என்னன்னா சொத்துரிமை. அது வந்து 1978 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக நீக்கப்பட்டு பிரிவு 12 சட்டம் அதாவது ஆக்ட் 300A போய் வச்சுட்டாங்க. இதை வந்து சாதாரண சட்ட உரிமையாக மட்டும் வந்து வச்சுட்டாங்க. அது அடிப்படை உரிமையிலேருந்து ரத்து செஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு 1215 வந்து இங்கிலாந்து அரசர் ஃபஸ்ட்டு ஜான்றவர் தான் உரிமை பட்டயம்ன்றதை எழுதியிருப்பார். அதுதான் வந்து மகாசாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் குறித்து எழுதப்பட்ட முதல் ஆவணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சரத்து 32 பார்த்தோம் இல்லையா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதில் வந்து 5 கட்டளை நீதி பேராணை அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இருக்குது. அது என்னன்றதை வந்து பார்க்கலாம். ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இந்த அரசியலமைப்பு பிரிவு வந்து 32 வந்து B.R. அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா வந்து இந்த ஆக்ட் 32 தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அடிப்படை உரிமைகளை எப்போல்லாம் வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது ஆக்ட் 352 வந்து என்னன்னா குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படும் அவசர நிலை. இது வந்து தேசிய அவசர நிலைன்னு சொல்லுவோம். இந்த தேசிய அவசர நிலையின் போது 19 அதாவது பிரிவு 19க்கான உரிமையை வந்து நிறுத்த முடியும். ஆனால் 20 21 நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு 3 வரைக்கும் பார்த்துட்டோமா. அடுத்து வந்து பகுதி வந்து 4. இது வந்து 36லேருந்து 51 வரைக்கும் வந்து இருக்கும். இதில் வந்து 3 பிரிவுகள் வந்து இருக்குது. என்னென்னா சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவு இருக்குது. இதை வந்து B.R. அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த 21ஏங்கிறத வந்து 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். ஆனால் ஏற்கனவே வந்து எதில் இருந்துச்சு அப்படின்னா பிரிவு 45 அப்படிங்கிறதுல வந்து ஏற்கனவே இருந்தது. அதை திருத்தி வந்து 21A வந்து அது கண்டிப்பாக அடிப்படை உரிமையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சுருப்போம். இது வந்து என்னென்னா தொடக்க கல்வி மற்றும் அடிப்படை உரிமை
வந்து 6 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாயம் கொடுக்கப்பட வேணும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு மீனிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து அடிப்படை கடமைகள். இது வந்து பிரிவு 4ல் வந்து 51A அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இது வந்து முன்னாள் சோவியத் யூனியன் அந்த அரசியலமைப்பிலிருந்து வந்து எடுக்கப்பட்டது. 1976ல் வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமைகள். 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. பிரிவு 4Aல 51Aல வந்து இருக்குது. இதில் வந்து என்ன 10 கடமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு கொள்கைகள், நிறுவனம், தேசிய கீதம், தேசிய கொடி, சின்னம் இதெல்லாம் மதிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து என்னென்னா, சுதந்திர போராட்டத்திற்கு உரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். தேர்டு வந்து இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடை பேணி பாதுகாத்தல். ஃபோர்த்து வந்து தேசிய பாதுகாப்பிற்காக தேவைப்படும் தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற வந்து தயாராக வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா சமயம், மொழி, பிராந்தியம் இது ரிலேட்டடாக வந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் இந்திய மக்கள் அனைவருடையும் சகோதரத்துவம் வந்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாரம்பரியம், கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும். 7 வந்து காடு, ஏரி, ஆறு, இந்த குளம், வனவிலங்குகள், உயிரினம் இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறமா 8 வந்து அறிவியல் கோட்பாடு, மனித நேயம் இதை வந்து பேணி வளர்க்கணும். அதுக்கப்புறமா வந்து 9 வந்து வன்முறையில் ஈடுபடக்கூடாது, பொது சொத்துக்களுக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடாது. 10 வந்து உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக வந்து உழைச்சிட்டு இருக்கணும் நாட்டை வந்து முன்னேற்றத்துக்காக. ஸோ 10 கடமைகள் தான் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக பகுதி 4Aல பிரிவு 51Aல வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 11வது கடமை வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அது வந்து என்னென்னா 6 to 14 வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா பெற்றோர்களோட கடமை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மத்திய மாநில உறவு. மத்திய மாநில உறவு வந்து அட்டவணை 7ல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கூட்டாட்சி முறையை வந்து ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 3 பிரிவு வந்து இருக்குது. சட்ட உறவு, நிர்வாக உறவு, நிதி உறவு. சட்ட உறவு என்னன்னு வந்து பார்க்கலாம். மத்திய நாடாளுமன்றம்க்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து இருக்கும். மாநில அரசுக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது. ஆனால் அது வந்து மாநில அளவில் வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியலில் 97 துறைகளும், மாநில பட்டியலில் 66 துறைகளும், பொது பட்டியலில் 47 துறைகளும் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 5 துறைகள் வந்து மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டது. அதில் வந்து என்னென்னா மத்திய பட்டியலில் வந்து 100 துறைகளும், மாநில பட்டியலில் 61 துறைகளும், பொது பட்டியலில் 52 துறைகளும் இருக்கும். இதில் வந்து என்னென்னா பொது பட்டியலில் வந்து இருக்கிற துறைகளில் வந்து மாநில அரசும் சட்டம் இயற்ற முடியும், மத்திய அரசும் சட்டம் இயற்ற முடியும். ஆனால் முரண்பாடு வரும்போது மத்திய அரசோட முடிவு தான் வந்து இறுதியானது. எந்தெந்த 5 துறைகள் வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா கல்வி, காடு, எடை, அளவுகள், பறவைகள், வனவிலங்கு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் இதர நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தவிர இதர நீதிமன்றம் இதெல்லாம் வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து நிர்வாக உறவு. நிர்வாக உறவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாநில அரசு வந்து சொந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் வந்து அதுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. மத்திய அரசுக்கு வந்து நாடு முழுவதும் வந்து அதிகாரம் இருக்குது. நாடாளுமன்றம் ரிலேட்டட் விஷயத்தில் வந்து சட்டம் இயற்றத்துக்கு மத்திய அரசுக்கு வந்து உரிமை உண்டு. மாநில அரசுக்கூட வந்து உடன்படிக்கை வந்து அதாவது வந்து 2 மாநிலங்கள் வந்து சேர்ந்து உடன்படிக்கை வந்து செஞ்சுட்டு அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து நம்ம வந்து மாநில அரசுகள் வந்து ஏதாவது வந்து சட்டம் வந்து இயற்றுவோம் அப்படின்னா மாநில அரசுகளோட உரிமையின் கீழே வந்து சட்டம் வந்து இயற்ற வந்து முடியும், ஒப்பந்தம் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நிதி உறவுகள் வந்து பகுதி 12ல் வந்து இருக்குது. இது வந்து 268லேருந்து 293 வரைக்கும் இருக்குது. அதாவது சட்டம்
சட்டப்பிரிவு 280 கீழ் நிதிக்குழு வந்து உருவாக்கப்பட்டு வரி வசூல் செய்து, அதாவது மத்திய அரசு வந்து வரி வசூல் செய்து மாநில அரசுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கும். அதை பற்றி வந்து சொல்கிறது வந்து சட்டப்பிரிவு 280. ஓகேவா? அதுக்கப்புறம் 1983 வந்து என்னென்னா சர்க்காரிய குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கான குழு. அது வந்து 247 பரிந்துரைகள் வந்து கொடுத்தது. அதில் வந்து 180 பரிந்துரைகள் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. இது வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து நடந்தது. அதே மாதிரி 1990 வந்து மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது. 1969 வந்து மத்திய மாநில அரசு குறித்த உறவுகளை ஆராய தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில் 3 குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இந்த 3 குழுக்களையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1976 வந்து சர்தார் சுரன் சிங் கமிட்டி, அது வந்து அடிப்படை கடமைகளை வந்து பரிந்துரை செஞ்சது. ஸோ அடிப்படை கடமைகள் வந்து ஆட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அலுவலக மொழிகள் குறித்தான பகுதி வந்து 17. பகுதி 17 சரத்து 343 to 351. அதுக்கப்புறம் வந்து 1955 வந்து முதலாக வந்து பொதுக்குழு வந்து மொழிக்கான ஒரு குழு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதலாவது மொழிக்குழு அப்படிம்பாங்க. அது வந்து 1956 வந்து அறிக்கை வந்து சப்மிட் பண்ணுச்சு. 1963 வந்து அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்டது. அதில் வந்து இந்தி மொழியும் இங்கிலீஷ் மொழியும் வந்து அலுவலக மொழியாக வந்து 15 வருஷத்துக்கு வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. 1967 அது அலுவலக மொழி சட்டத்தில் வந்து திருத்தம் செய்யப்பட்டு இங்கிலீஷை வந்து கால வரையறையின்றி தொடரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 8வது அட்டவணையில் வந்து 14 மொழிகள் வந்து இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ வந்து 22 மொழிகள் வந்து இருக்குது. அதில் வந்து 6 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து வந்து கொடுத்துருக்கோம். 2004 வந்து செம்மொழிக்கான அந்தஸ்து வந்து 6 மொழிகளுக்கு கொடுக்கப்பட்டது. தமிழ் மொழிக்கு வந்து 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியாவுக்கு வந்து 2014 வந்து வழங்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவசர கால ஏற்பாடுகள் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து தேசிய அவசர நிலை வந்து பிரிவு வந்து 352 பற்றி பார்த்துருப்போம். அவசர கால ஏற்பாடுகள் வந்து 3 இருக்குது. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி சார்ந்த அவசர நிலைன்னு வந்து 3 இருக்குது. ஸோ தேசிய அவசர நிலை வந்து பிரிவு வந்து 352. போர் இல்லை வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்புனால வந்து இது பண்ணுறது தான் வந்து தேசிய அவசர நிலை. இது வந்து என்னென்னா உள்நாட்டு கிளர்ச்சி, உள்நாட்டு அவசர நிலை வந்து 1962, 1971, 1975 அந்த 3 வருஷத்தில் வந்து அறிவிக்கப்பட்டது. மாநில அவசர நிலை அப்படிங்கிறது 356 பிரிவின் கீழே அறிவிக்கப்படும். இது வந்து 3 வருஷம் வரைக்கும் வந்து நீட்டிக்கப்படலாம். 1951 பஞ்சாபில் தான் வந்து முறையாக வந்து அவசர நிலை, மாநில அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டது. இது வரைக்கும் வந்து பஞ்சாப்லேயும் கேரளாலையும் தான் வந்து மேக்ஸிமமாக வந்து 9 டைம் வந்து மாநில அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. நிதி சார்ந்த அவசர நிலை வந்து பிரிவு 360. இது வந்து இந்தியாவுக்கு வந்து கடன் வந்து வேணும், ரொம்ப வந்து நிதி ஆபத்தில் இருக்கும்போது மத்திய மாநில அரசு ஊழியர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற, குடியரசுத் தலைவருக்கான ஊதிய படிகள் வந்து குறைக்கப்படும். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து நிதிசார் அவசர நிலை வந்து கொண்டு வரப்படலை. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம், இதை வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து இங்கிலீஷில் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இதுக்கு மீனிங் வந்து என்னென்னா மாற்றம், மேம்படுத்துதல் அல்லது வந்து சிறு மாறுதல் அப்படிங்கிறதா மீனிங்கு. இது வந்து பகுதி வந்து 20 பிரிவு 368 வந்து இருக்குது. ஓகேவா? இது வந்து நாடாளுமன்றத்தால் தான் வந்து சட்ட திருத்தம் வந்து செய்ய முடியும். வழிமுறைகள் வந்து என்னென்னா நாடாளுமன்ற இரு அவையிலையும் வந்து சட்ட மசோதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 3/2 பங்கு பேர் வந்து வாக்களிக்கணும். வாக்களித்ததுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறமா நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. 3 வகையில் வந்து கொண்டு வர முடியும். அறுதி பெரும்பான்மை, அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல், நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில
சட்டமன்ற ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல்னு 3 இருக்குது. அதுக்கப்புறமா 42வது சட்ட திருத்தம் இருக்குது இல்லையா, அதை வந்து சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் வந்து 2 குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டது. 2000 வந்து இந்திய அரசு தீர்மானத்தின்படி திரு எம்என் வெங்கடாசலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. எம்என் வெங்கடாசலையா தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் 2000 அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2007 ஏப்ரலில் வந்து 3 உறுப்பினர்களை கொண்ட எம்எம் பூஞ்சி தலைமையிலான ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. அதுவும் வந்து என்னென்னா அரசியலமைப்பு குறித்து ஆராயறதற்கானதான் குழு தான் அமைக்கப்பட்டது. ஸோ இதோட வந்து 10th சிவிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டுக்கான கண்டென்ட் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.